நட்சத்திரத்தை எட்ட முடியாது, என் தலைவனை வெல்ல முடியாது. திருச்செந்தூர்ல முருகரு, ஒப்புளியப்பள்ள பிள்ளையாரு, ரோகிணியில ஜெயிலரு. நாங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு காலை அடக்க மாட்டோம், என் தலைவன் காலுங்க வந்து கிடக்கும். அநேகமா அமெரிக்கா அதிபர் ஜெர்மன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து தலைவர் படம் பார்க்க ரோகிணிக்கு செகண்ட் ஷோ வராரு. இனிமேல் தீபாவளி கிடையாது, பாபாவளி. தலைவர் காலை பார்த்தாலே 2 நாள் பார்ப்பான் தலைவர். நண்பர்களே, அதாவது வந்து இன்னொரு 4 நாள்ல வந்து கூலி படம் ரிலீஸ். இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 10. 4 நாள்ல ரசினி படம் வந்து ரிலீஸ். ரசினி ஸோ எஸ், பயங்கர ஹைப்டாப்பா இருப்பீங்க தெரியும். நானும் பயங்கர ஹைப்டாப்பா இருக்கேன். அதாவது விக்ரம்ல வந்து எப்படி ஜெயிக்க சொன்னாரோ அதே மாதிரி நான் சொல்றேன், கூலிக்கு மொத்த மென்டல் ஹெல்த்துமே இந்த படத்துல தான் இருக்கு. படம் மட்டும் சொதப்பட்டும், லோகேஷ் படம் மட்டும் நல்லா இல்லாம போகட்டும், நல்லா இல்லாம போகாது நம்புறேன். ஸோ லோகேஷ் சொன்ன ஞாபகம் வருது, மாநகரம் திரும்பி பார்க்க வச்சாரு, கைதி திரும்ப பார்க்க வச்சாரு, மாஸ்டர் விக்ரம். ஸோ ஏன் நான் வந்து லோகேஷ் கனகராஜோட இன்டர்வியூ பத்தி பேசுறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லியிருப்பாரு, கூலியோட இன்டர்வியூல வந்து விக்ரம் இன்டர்வியூல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு லோகேஷோட இன்டர்வல், விக்ரம் இன்டர்வல் இல்லை, கைதியில இருந்தே லோகேஷோட இன்டர்வல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்டர்வல் வந்து எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும். அந்த ஸ்ட்ரெச் இருந்தா வந்து பிடிக்கும். கைதியில வந்து அந்த அவங்களுக்கு குழந்தையோட போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இன்டர்வலோட ஸ்ட்ரெச். மாஸ்டர்ல வந்து அந்த 2 பசங்க சாகும் போது அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கும் அந்த ஸ்ட்ரெச். விக்ரம்ல அந்த தண்ணி கேன் போடுற பையனை பிடிச்சதுல இருந்தே வந்து அந்த ஸ்ட்ரெச் ஆரம்பிக்கும். அவங்க வந்து ஆரம்பிச்ச ஒரு ஃப்ளோல போய் அப்படி இன்டர்வல் பேங்கரா வரும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் இன்டர்வல் வாஸ் மிஸ்ஸிங் இன் லியோ. அது டப்பு வந்து அப்படி போட்டோ உடச்சி பண்ணிடுவாங்க. பட் நல்லா தான் இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரெச் இல்லாம இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச்சை தான் வந்து நான் வந்து கூலியில எதிர்பார்க்குறேன். இன்டர்வல் மட்டும் மிஸ் ஆகட்டும் லோகேஷ். ஸோ எஸ், அதாவது வந்து அந்த மாதிரி ஒரு பேங்கரான இன்டர்வல் இருந்துச்சுன்னா ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைடு வித் தட் இன்டர்வல். அதுக்கப்புறம் வந்து படம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, இன்டர்வல் மட்டும் தயவு செஞ்சு நல்லா கொடுக்குறியா. ஸோ எஸ், லோகேஷை பற்றி பேசி முடிச்சாச்சு. நவ் we going to speak about தலைவர் ரசினி. ஸோ எஸ், அதாவது வந்து எனக்கு வந்து 2 கதை இருக்கு. ஒன்று வந்து எங்க அப்பா உடைய தலைவர் கோர் சம்பவம் ஒன்று, என்னுடைய தலைவர் கோர் சம்பவம் ஒன்று. இந்த 2 சம்பவத்தை சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்குவோம், ஓகேவா? ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் வந்து எங்க அப்பாவோட தலைவர் சம்பவத்தை சொல்லிடுறேன். 2019 நினைக்கிறேன், விஸ்வாசமும் பேட்டையும் ஒன்னா ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ வந்து நான் வந்து அப்போ பெரிய ஆமை, ஓகேவா? எங்க அம்மாவும் வந்து ஷீ இஸ் அ அஜித் ஃபேன். ஸோ அப்போ வந்து அஜித் விஸ்வாசம் படத்துக்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லி 2 பேரும் வந்து எங்க அப்பா தான் சொல்லிட்டோம். எங்க அப்பா தீவிர ரஜினி ஃபேன். பட் he can't do anything. வீட்டு 2 பேரும் வந்து ஒத்த காலம் நிற்கிறோம், அஜித் படம் தான் பார்க்கணும். அவர் நேரா போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்தாரு. எல்லாருமே கிளம்பி அஜித் படத்துக்கு தான் போறோம். போயிட்டு அந்த தேட்டர் வந்து எப்படின்னா 2 ஸ்கிரீன் தேட்டர். ஸோ ஒரு ஸ்கிரீன்ல வந்து விஸ்வாசம் வந்துச்சு, இன்னொரு ஸ்கிரீன்ல வந்து பேட்டை வந்துச்சு. அப்போ வந்து ஒரு ஸ்கிரீனுக்கு போறோம், உள்ள போய் உட்காடுறோம். உட்கார வரைக்குமே நானும் எங்க அம்மாவும் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து விசுவாசமா பார்க்க போறோம் நினைச்சிட்டு இருக்கோம். ஒன்ஸ் மூவி போட்ட உடனே என்ன ஆச்சு, பேட்டை ஓடுது. எங்க அம்மா வந்து திட்டுறாங்க, எங்க அப்பா ஒரு படத்துக்கான ஒரு டிக்கெட்டை கூட வந்து ஒழுங்கு எடுக்க தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நானும் எங்க அப்பா என்னப்பா அப்படி பண்ணிட்டு சொல்லி திட்டிட்டு இருக்கேன். எங்க அப்பா வந்து அன்னைக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரு வந்து தெரியாம பண்ணிட்டேன், நல்லா தான் வந்து இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் போட்டார். பட் லேட்டர் when I came to know, அது அவருடைய சதி. அதாவது வந்து பக்காவா பிளான் பண்ணி டிக்கெட் எடுக்க போறதே நான் தான், அவருக்கு அப்படின்னு பிளான் பண்ணி அவரு போய் பேட்டைக்கு கரெக்டா 2 டிக்கெட் எடுத்துட்டு 3 டிக்கெட் எடுத்துட்டு வந்து எங்க ஃபேமிலியா விசுவாசமா போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் பேட்டை படத்தை பார்க்க வச்சார். வா தாண்டா சினிமா. ஸோ எஸ், அவர் பக்காவா பிளான் பண்ணி இவன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன வெளியே எரிச்சா போக முடியும், பார்த்துதான் ஆகணும். பட் அதுக்கப்புறம் விசுவாசம் பார்த்தோம் பார்க்கல அதெல்லாம் மேட்டர் கிடையாது. பட் பேட்டைய அவரு பார்க்க வச்சாரு, அவரும் பார்த்தாரு. வாட் அ ஸ்ட்ராட்டஜினோ. ஸோ இதுதான் வந்து எங்க அப்பா பண்ண சம்பவம். இப்போ வந்து நான் பண்ண சம்பவத்தை சொல்றேன். ஜெயிலர், த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் ஆஃப் தலைவர். ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து இந்த தர்பாரு,
2 படம் கொஞ்சம் நடுவில் ஒழுங்கா போகல. அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் கழிச்சு வந்து ஜெயிலர் ரிலீஸ் ஆகுது. செம ஹைப்ல இருந்தோம். வந்து இந்த நான் வேற அப்போ வந்து நெல்சன் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த டாக்டர் கோலம்பவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப பிடிக்கும். பீஸ் சரியா போகலாம், பட் ஸ்டில் ஒரு ஹைப் இருந்துச்சு. கிளாஸ் ரூம்ல உட்காந்து நான் வந்து டிக்கெட் போட ரெடியா இருக்கேன். ஒரு 4 பெஞ்சு வந்து முன்னாடி இருக்கு, நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச். ஓகேவா? முன்னாடி உள்ள 2 பெஞ்சு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவங்களுக்கு வந்து நான் தான் டிக்கெட் போடுவோம். ஓகேவா? ஸோ டிக்கெட் போடுற டைம் வந்து சொல்லிட்டாங்க இந்த தேட்டர்ல. நான் வந்து ரெடியா இருக்கேன் டிக்கெட் போடணும் அப்படின்ட்டு. அந்த பீரியட் வந்து ஒரு ஹெச்ஓடி பீரியட். இந்த ஹெச்ஓடி பீரியட் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட். அவரோட கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. படம் டிக்கெட் போட்டேன். முன்னாடி உள்ள 4 பேர் வந்து நான் காசு போட்டுருவோம், நீ கரெக்டாக போட்டு சொல்லிட்டாங்க முன்னாடியே. நான் ரெடியா இருக்கேன். 12 மணி ஆக டைம் க்ளோஸா வந்துகிட்டே இருக்கு. அடிக்கடி என்ன திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க 4 பேரும். அதாவது ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொருத்தர் உட்காந்துருக்கேன், என்ன திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. போட்டு சரியா போட்டுறான், ஓகே ஓகே போட்டுருன்னு சொல்லிட்டு கரெக்டாக டைம் 12 அடிச்சு நானும் உள்ள போறேன். சீட்டு புக் பண்ணி கொடுக்குறேன், வரல. அகைன் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் போறேன், கொடுத்துட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அவனுக்கு பார்த்துட்டே இருக்காங்க என்ன போட்டாங்க கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒன்ஸ் ட்ரை பண்ண ஒரு 4th டைம் 5th டைம் ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு ஒரு 5-6 டிக்கெட் போடுற நிலைமை இருந்துச்சு. பட் என்னால 4 தான் போட முடிஞ்சது. 4 போட்டு இப்படி நான் உள்ள போய் பேமெண்ட் அந்த இது இருக்கு. உள்ள போனோடனே பே கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இப்படிங்கிற 4 பேரும் அவ்வளவு நேரம் என்ன பார்த்துட்டு பாக்குறேன். ஹெச்ஓடி என்ன பாக்குறேன், தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஃபோன் தானே பண்றேன், ஃபோனோட வா அப்படிங்கிறாரு. பிகாஸ் அவர் தெரிஞ்சிச்சு கீழே ஃபோனோட என்னை கூப்பிட்டு என்ன ஒரு 1/2 மணி நேரம் அலைய விட்டு, பிகாஸ் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ என்னை வந்து அலைய விட்டு ஃபோனை வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு தான் கொடுத்தாரு. பட் எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் பே கொடுத்த உடனே அவ்வளவுதான் புக் பண்ணிட்டு வந்து எல்லாமே காசு அனுப்பிச்சு போது புக் பண்ணிட்டு நினைச்சு நான் வந்து கையை அப்படி காமிச்சல. அது உடனே நான் வந்து ஹெச்ஓடி குட்டியா ஃபோனை பிடிக்கிட்டேன். 1/2 மணி நேரம் அவர்கிட்ட கெஞ்சி ஃபோனை வாங்கி டிக்கெட் வந்திருக்குமா வரலையான்னு சொல்லி ஓவர் பண்ணி பார்த்தா டிக்கெட்டு இல்லை. எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். சரி ஓகே, அப்ப என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பே போய் பார்த்தா பேமெண்ட் ஃபெயில்டு. அதாவது இந்த 2 பசங்க வந்து டிக்கெட் கடை காசு அனுப்பல, லேட் பண்ணிட்டேன்னு அதுக்கப்புறம் சொல்றாங்க. அந்த நாள் 9 மணி ஷோ தேவி தேட்டர்ல வந்து ஜெயிலர் படம் என்னால் டிக்கெட் போட முடியல. சரி ஓகே நீங்க போகடா, நீங்க சென்னை பத்திரம் சொல்லிட்டு நான் வந்து ஊருக்கு கிளம்பி போய் செகண்ட் டே தான் பார்த்தேன். பட் பீக் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஃபிலிம் ஹேஸ், யூனோ, அது வந்து உண்மையிலே வந்து தேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்த்துருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். இந்த வாட்டி அதை மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சா வந்து டிக்கெட் வந்து போடணும்னு இருக்கேன். போட்டேன்னு நினைக்கிறேன். முன்னாடி நான் போல இன்னொரு பையன் தான் போட்டிருப்பான். ஸோ எஸ், அதாவது வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேவா? சின்ன வீடியோ தான். கூலி எல்லாருமே பயங்கர ஹைட்டப்பா இருப்பீங்க. லோகேஷ் சொதப்பாது, நம்புவோம். ஓகேவா? ஸோ நானும் பயங்கர ஹைப்ல இருக்கேன். இவ்வளவு முட்டு கொடுக்குறேன். இவ்வளவு முட்டுக்கு வந்து படம் ஒர்த்தா இல்லை அப்படின்னா மீம் ரிவ்யூல வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ எஸ், இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய். எல்லாரும் வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கூலி வருது, படம் நல்லா தான், 4 நாள் பீஸா இருக்கும். பாய்.